தமிழ்நாட்டில் மொத்தம் 4,87,98,833 வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியான நிலையில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 4,45,000 வாக்குகளும், குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 99,141 வாக்குகளும் பதிவாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை 62 மையங்களில் எண்ணப்படுகிறது. வெளிப்படை தன்மை, நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருவர் என மொத்தம் 234 வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். தமிழகம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உள்ள நிலையில் நாளை மறுநாள் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதால் தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. சுமார் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு வரை பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களில் துணை ராணுவத்தினருடன் இணைந்து தமிழக காவல்துறையினர் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அனைத்து அரசியல் கட்சி அலுவலகங்களிலும் பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடப்பட்டு உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. சென்னையின் புறநகர் தொகுதிகள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் வாக்கு எண்ணும் மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் சுமார் 3,000 போலீசார் உட்பட அரசியல் கட்சி அலுவலகங்கள் மற்றும் முக்கிய பிற பகுதிகள் என சுமார் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உத்தரவிடப்பட்டு உள்ளது. அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். ஒவ்வொரு தொகுதியின் தேர்தல் அதிகாரிகளும் ஆலோசனையில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு நிறைவு. மொத்தம் 86.11% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் 242 கூடுதல் பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அமைதியான மற்றும் வெளிப்படையான வாக்கு எண்ணிக்கையை உறுதி செய்ய 242 கூடுதல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒன்றுக்கும் மேற்பட்ட அறைகளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 165 தொகுதிகளில் இந்த கூடுதல் அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். பாதுகாப்பு கருதி QR கோடு கொண்ட அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், மைக்ரோ அப்சர்வர்கள் மூலம் வாக்குகள் ஒவ்வொன்றும் துல்லியமாக பதிவு செய்யப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில அரசின் ஊழியர்களும் இடம்பெறுவர்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களை வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மேற்பார்வையாளர்களாக நியமித்ததை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை நீதிபதிகள் PS நரசிம்மா, ஜோய் மால்யா பஷி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரித்தது. பல்வேறு கட்சி முகவர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்கள் இருக்கும் நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தனர். தேர்தல் ஆணையம் தரப்பில் வாக்கு எண்ணிக்கையில் மாநில அரசு ஊழியர்களும் கண்டிப்பாக ஈடுபடுத்தப்படுவார்கள் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இதில் தனியாக உத்தரவு எதுவும் பிறப்பிக்க தேவையில்லை என தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து முடித்து வைத்தது.
சென்னையில் வரும் 5ஆம் தேதி முதல் PG தங்கும் விடுதிகளின் கட்டணம் உயர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர் விலை மற்றும் மளிகை பொருட்களின் விலை உயர்வு காரணமாக சென்னையில் தங்கும் விடுதிகளின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு IT விடுதி உரிமையாளர்கள் நலசங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 4 பேர் பகிர்ந்து கொள்ளும் ஏசி இல்லாத அறையின் கட்டணம் 6,500 ரூபாயாகவும் ஏசி வசதியுடன் 7,500 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 3 பேர் பகிர்ந்து கொள்ளும் ஏசி இல்லாத அறையின் கட்டணம் 7,000 ரூபாயாகவும் ஏசி வசதியுடன் 8,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2 பேர் பகிர்ந்து கொள்ளும் ஏசி இல்லாத அறையின் கட்டணம் 8,000 ரூபாயாகவும் ஏசி வசதியுடன் 9,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. விடுதிகளின் வசதியை பொறுத்து இந்த கட்டணங்கள் மாறுபடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் விமான எரிபொருள் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் உயர்ந்துள்ளதால் ஏர் இந்தியா தனது இயக்க செலவை குறைக்க முடிவு செய்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் மேற்கு ஆசிய பதற்றம் காரணமாக வான்வெளி மூடப்பட்டுள்ளதால் விமானங்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான வாராந்திர விமான சேவைகள் வரும் ஜூலை மாதம் வரை அதிரடியாக குறைக்கப்படுகின்றன. குறிப்பாக டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து லண்டன், நியூயார்க் போன்ற நகரங்களுக்கு செல்லும் விமானங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட உள்ளன. கோடை விடுமுறை காலத்தில் இந்த திடீர் ரத்து நடவடிக்கையால் மற்ற விமான நிறுவனங்களின் பயண கட்டணம் பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது. ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு முழு தொகையை திரும்ப வழங்க அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய ஏர் இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட சில தொகுதிகளில் விசிகவினர் முறையாக பணியாற்றவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முகநூல் நேரலையில் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய விசிகவின் முன்னணி பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மேலும் சில இடங்களில் கட்சியினர் சரிவர செயலாற்றவில்லை என்றும் அது குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. தோல்வி பயத்தில் தவேக வேட்பாளர்களை திமுக அச்சுறுத்துகிறது என தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் முகவர்களை தவிர வேறு யாரையும் அனுமதிக்க கூடாது என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சில தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற அதிமுக பூத் ஏஜென்ட்டுகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், விஜய் சுமார் 100 தொகுதிகளில் 15,000 வாக்குகள் வரை பெறுவார் என்றும் சில தொகுதிகளில் 2ஆம் இடம் பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டார். எதிர்பார்த்ததை விட எல்லாரும் 10,000 5,000 ஒரு தொகுதிக்கு வாங்குவாருன்னு இருந்தாங்க. அதுபோல் ஒரு 100 தொகுதிக்கு 15,000 வாங்குவார். அடுத்து ஒரு 100 தொகுதிக்கு 25-30 போவார். ஒரு 40-50 தொகுதியில் செகண்ட் வரலாம். ஒரு பல தொகுதிகளில் ஒரு சில தொகுதியில் ஜெயிக்கலாம். மொத்தத்தில் யாருமே கணக்கிட முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் ஒரு விசித்திரமான தேர்தலாகவும் வித்தியாசமான ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் வெல்லப்போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான். கோடை விடுமுறை கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூலை மாதம் வரை VIP தரிசன டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலவச தரிசனத்தில் வரும் பக்தர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிபாரிசு கடிதம் மூலம் வழங்கப்படும் VIP தரிசனமும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சர்வ தரிசன டோக்கன்கள் வழங்குவதையும் ரத்து செய்ய தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து வரும் 6ஆம் தேதி அறங்காவலர் குழு கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. VIP தரிசனம் ரத்து செய்யப்பட்டால் தினமும் கூடுதலாக 15,000 பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் ஆரம்பமாகும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தனா,
ஷஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் உள்ளிட்ட 15 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். விஜயின் ஜனநாயகன் படத்தை இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேருக்கு ஜாமீன் வழங்க சென்னை நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இப்படம் இணையத்தில் கசிந்தது குறித்து KVN புரொடக்ஷன்ஸ் அளித்த புகாரின் பேரில் ஸ்ரீநாத், சஞ்சய் உள்ளிட்ட 9 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். கைதானவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் நீதிபதி S. கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் படம் வெளியானதில் தங்களுக்கு தொடர்பு இல்லை, கூகுள் டிரைவ் லிங்க் மட்டுமே தாங்கள் பெற்றதாக வாதிடப்பட்டது. ஆனால் விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை மற்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 9 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து உயரும் நூல் விலையால் திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். மே மாதத்திற்கான நூல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. அனைத்து ரக நூல்களும் கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இதுவரை மட்டும் நூல் விலை 41 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. அதிலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு மீண்டும் வரி விதிக்கப்பட்டதால் உள்நாட்டு பஞ்சு விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் 50,000 முதல் 55,000 ரூபாய் வரை இருந்த ஒரு கேண்டி பஞ்சின் விலை தற்போது தட்டுப்பாடு காரணமாக 65,000 முதல் 68,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதனால் பல்வேறு வகையான உயர்தர பருத்தி நூல் ரகங்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதுடன் உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாலிஸ்டர் நூல் மற்றும் துணி விலைகளும் அதிகரித்த நிலையில் நூல் விலை மீண்டும் உயர்ந்திருப்பது திருப்பூர் ஜவுளித்துறையில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீடு கணக்கெடுப்பு மற்றும் வீட்டு வசதி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுவரை பதிவு செய்துள்ள 82 குடும்பங்களுக்கு சுய கணக்கீட்டு அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அந்த எண்ணை மட்டும் காண்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் 15 நாள் சுய விவர பதிவு காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணிகளை தொடங்கியுள்ளனர். அதன்படி வீட்டின் வசதிகள், குடிநீர், கழிப்பறை மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் சுய விவர பதிவு தொடங்கியதை அடுத்து மே 30க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கீடு மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. சென்னையில் கடந்த மாதம் 90,18,000 பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதிகபட்சமாக ஏப்ரல் 2ஆம் தேதி 3,65,000 பேர் மெட்ரோவில் பயணித்துள்ளனர். மதுரையில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தனித்தனி அறைகளில் பிரித்து வைக்கப்பட வேண்டிய ஏவுகணைகள் அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. கணவன் மனைவி பிரிந்த நிலையில் பெண் குழந்தையை தாயிடமும் ஆண் குழந்தையை தந்தையிடமும் ஒப்படைத்த கீழமை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாய் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி V. லட்சுமி நாராயணன், ஒரு குழந்தை தனது உடன்பிறப்புகளிடமிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படக்கூடாது என தெரிவித்தார். குழந்தைகள் தனித்தனி அறைகளில் பிரித்து வைக்கப்பட வேண்டிய ஏவுகணைகள் அல்ல என்ற
முக்கியமான கருத்தை நீதிபதி முன்வைத்தார். தந்தை வெளியூரில் பணிபுரிவதால் இடைக்கால ஏற்பாடாக ஆண் குழந்தையை தாயின் பராமரிப்பில் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே சமயம் தந்தை தாயின் வீட்டிற்கு சென்று இரு குழந்தைகளையும் எவ்வித தடையுமின்றி சந்திக்க முழு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை தந்தை குழந்தைகளை சந்திக்க தாய் தடை ஏற்படுத்தினால் இந்த உத்தரவை மாற்றி அமைக்க தந்தை மனு தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். சென்னையில் மாம்பழம் விற்கும் மூதாட்டியிடம் போலி 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் மாம்பழம் விற்று வரும் 67 வயது மூதாட்டியான ஜெயலட்சுமியிடம் பெண் ஒருவர் குழந்தைகள் விளையாடும் போலி 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றி பழம் வாங்கி சென்றார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது கணவரின் மருத்துவ செலவுக்காக வியாபாரம் செய்யும் அந்த மூதாட்டி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து கண்ணீர் வடித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை பார்த்த நடிகர் பாலா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மூதாட்டிக்கு நேரில் சென்று நிதியுதவி வழங்கினர். இதனிடையே சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த திருவொற்றியூர் போலீசார் எர்ணாவூரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்ற பெண்ணை கைது செய்தனர். அதே சமயம் தன் மகள் போன்று இருக்கும் அந்த பெண்ணை விட்டுவிடுங்கள் என மூதாட்டி ஜெயலட்சுமி கருணை உள்ளத்தோடு காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சரி தெரிஞ்சு தெரியாது நடந்து போச்சு. இந்த மாதிரிலே சரி விட்டுருங்க, என் பொண்ணு மாரியா விட்டுருங்க, எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நீ ஒன்றும் முடியல, நீ நல்லா இரு, எனக்கு கிடைச்சிடாது, நீ நல்லா இருமா. விசாரணையில் அப்பெண் தவறை ஒப்புக்கொண்ட நிலையில் இனி இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைந்ததால் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. விசைப்படகு மீன்பிடி தடைக்காலம் மற்றும் பௌர்ணமி தினத்தால் மீன்கள் குறைவாக கிடைத்துள்ளன. இதனால் சீலா கிலோ 1500 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், பாறை 500 ரூபாய் என விற்பனையானது. விடுமுறை தினம் என்பதால் கூட்டம் அலைமோதிய நிலையில் விலையேற்றத்தையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை வாங்கி சென்றனர். நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தேநீர் கடையில் சிகரெட் இல்லை என்று கூறிய ஊழியர் சுரேஷ்குமாரை ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கியுள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிக்க அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்குள் ஊழியர் புகுந்தபோதும் விடாமல் துரத்தி சென்ற இளைஞர்கள் அங்கேயும் புகுந்து அவரை சரமாரியாக தாக்கினர். இந்த அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் சொகுசு படகு கவிழ்ந்து 9 பேர் பலியான நிலையில் மகனை பாதுகாக்க உயிரையும் பொருட்படுத்தாமல் தாயொருவர் கட்டி அணைத்தபடி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நெஞ்சை உலுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜபல்பூரில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பர்கி அணையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவர்கள் சென்ற சொகுசு படகு நீரில் மூழ்கியது. இந்நிலையில் விபத்தின் போது படகில் ஒரு உயிர்காக்கும் உடை அணிந்த தாய் தனது மகனை காப்பாற்ற முயன்று கட்டி அணைத்தபடி நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
அப்போது தாயும் மகனும் சடலமாக மீட்கப்பட்ட காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் திருச்சி நவல்பட்டு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவரது மனைவி கார்குழலி, மகன் புவிதரன், உறவினர்கள் சௌபாக்கியா, இனியா உள்ளிட்டோரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் படகில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகள் ஏற்றப்பட்டதே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் படகில் இருந்த பயணிகளுக்கு போதுமான உயிர்காக்கும் கவசங்கள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் படகு நீரில் மூழ்கிய போது அவசரகதியில் ஊழியர்கள் உயிர்காக்கும் கவசம் வழங்கிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் படகு உரிமையாளர் மற்றும் விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு ஆஸ்கார் விருதுகளுக்கான புதிய விதிமுறைகளை அகாடமி அறிவித்துள்ளது. இதில் மனித படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது எனவும் நடிப்பு மற்றும் திரைக்கதையில் மனிதர்களின் நேரடி பங்களிப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச திரைப்பட பிரிவில் இனி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு படம் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட்டு முக்கிய விழாக்களில் வென்ற படங்கள் நேரடியாக தகுதி பெறலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. விருதுக்கான அங்கீகாரம் நாட்டை சாராமல் இயக்குநருக்கே வழங்கப்படும் எனவும் ஆஸ்கர் அறிவித்துள்ளது. கேமராவுக்கு பின்னால் இருந்து சமூக மாற்றத்திற்கான கருத்துக்களை பற்றி பேசும் இயக்குனர் ப. ரஞ்சித் தற்போது ஜிம்மில் தீவிரமாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். வெட்டுவம் படத்தின் பணிகளில் பிஸியாக இருக்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் அடுத்ததாக சார்பட்டா பரம்பரை 2ஆம் பாகத்தை உருவாக்க உள்ளார். இந்த நிலையில் ஜிம்மில் அவர் கடுமையாக ஒர்க் அவுட் செய்யும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது.